தீர்க்க தரிசனமா சொல்றீங்க, சில வேர்டெல்லாம் அதெல்லாம் எப்படி ஆண்டவர் சொல்லி எப்படி சொல்றீங்களா? சரி, நான் ஒருத்தரை சந்திக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்கள நான் சந்திக்க ஆரம்பித்த உடனேயே அவங்களுடைய பயோடேட்டாஸை ஆண்டவர் எனக்கு பேச ஆரம்பிச்சிருவார். நீங்கள் சொல்கிற இயேசு கிறிஸ்துவை நான் எங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு அவன் கேட்குறான். அவன் கேட்டது எனக்கு கிர்ன்னு சரி ஏறுது என் மைண்டில். அந்த தம்பியினுடைய தோள்பட்டையை தொட்டேன். இப்போ நான் தூங்கக்கூடாதுன்னு ஏதோ மந்திரம் போடுறான். சரி, தூக்கம் வரல. காலையில் 4 மணிக்கு என் அறையில் எரிஞ்சுக்கிட்டு இருந்த லைட்டு வெளிச்சத்தையெல்லாம் பார்க்கலாம். ஒரு பெரிய லைட்டு வெளிச்சத்தை நான் பார்த்தேன். அங்கே யாரோ ஒரு நர்ஸு இருக்கிற அடையாளத்தை எல்லாம் பார்த்தா பெண் குழந்தை பிறக்க வாய்ப்பே கிடையாது, யாரோ சொன்னாங்கன்னு வேற சொன்னீங்க, தப்பாக சொல்லியிருக்காங்க, ஆண் குழந்தை தான் பிறக்கும் நாங்களாம். அந்த அம்மா என்கிட்ட இப்படி சொல்கிறாங்களே, நாங்கள் உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்தா நான் ஊழியம் செய்கிறத விட்டுறேன். அவன் என்ன பண்ணிட்டான்னா ஒரு 20 பேர் அவனை விட உயரமான கம்புகளோட வீட்டு வாசலில் நிற்கிறானுங்க. நான் எதுவும் தப்பாக பேசினா என்னை அடிக்கணும் அப்படின்னு நான் இயேசு யாருன்னு பேசினேன். சரி சரி, கூட்ட முடிவில் ஊழியக்காரங்க அவங்க பார்க்குறவங்க வந்து அது ஸோ அவங்களும் நாங்கள் ஊழியத்தை உங்களை மாதிரி அற்புதங்கள் நடக்கணும்னா அவங்க என்ன ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி அதில் உங்களுக்கு ஒரு சரியான காரியத்தை நான் சொல்லணும் அப்படின்னா, நம்முடைய ஈடன் டிவி பைபிள் ரிவ்யூ மீடியா டீம் நெக்ஸ்ட் மந்த் செப்டம்பர் மாதம் கோவாவுக்கு விசிட் பண்ணுறோம். அங்கே இருக்கக்கூடிய சாட்சிகளையும் ஊழிய அனுபவங்களையும் சர்ச் டாக்குமெண்ட்ரிஸ் நம்ம எடுக்கிறோம். ஸோ பார்க்கக்கூடிய நீங்கள் விசுவாசிகளாக இருக்கலாம், ஊழியர்களாக இருக்கலாம், உங்களுடைய சாட்சிகளையும் உங்களுடைய ஊழிய அனுபவங்களையும் எங்கள் ஈடன் டிவியில் ஷேர் பண்ண விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரிந்த நபர்கள் கோவாவிலேயே கோவா சரௌண்டிங்லேயும் நல்ல ஊழியம் பார்க்குறாங்க, வெளியே தெரியலன்னா கண்டிப்பாக அவங்களையும் நீங்கள் எங்களுக்கு ரெஃபர் பண்ணலாம். எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8428196238. இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய சாட்சிகளையும் ஊழியங்களையும் அதில் ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக நான் கோவாவில் மீட் பண்ணுறோம். நீங்கள் கொடுக்கக்கூடிய சாட்சிகள் ஊழிய அனுபவங்கள் பலருக்கும் பக்தியையும் விசுவாசத்தையும் ஆண்டவரால் ஏற்படுத்துங்கள்ல எந்த சந்தேகம் கிடையாது. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஸோ போன முறை உங்களுடைய சாட்சியை எடுத்தோம், அநேகருக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. நிறைய பேர் ஆச்சரியப்பட்டாங்க இப்படி ஒரு சாட்சியை கேட்குறோம் அப்படின்னு. ஸோ இந்த செக்ஷனில் உங்களுடைய அனுபவங்களை ஊழிய அனுபவங்களை கேட்க விரும்புகிறேன். அற்புதங்கள் நிறைய 91லேயே நீங்கள் மினிஸ்ட்ரிக்குள்ளே வந்துட்டீங்க. ஆமாம். ஸோ நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு உங்கள் லைஃப்பில். அந்த இதில் நீங்கள் எங்களோட ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ கர்த்தருடைய கிருபையினால் பிராமண குடும்பத்தில் பிறந்து ஓகே தேவனுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லாதிருந்த என்னுடைய வாழ்க்கையில் 86வது வருஷம் அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி ராத்திரி 10:30 மணி அளவில் தற்கொலைக்கு நேர போன என்னை தென்காசி பஸ் நிலையத்தில் சந்தித்த ஆண்டவர் அவருடைய சந்திப்பின் நிமித்தமாய் என் வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றினார். யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் இருந்த என்னுடைய வாழ்க்கையில் தேவனை குறித்த வைராக்கியத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு அந்த தேவனுடைய சந்திப்பு எனக்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. தேவனுடைய ஊழியத்தை நான் செய்யணுன்ற அவருடைய விருப்பத்தை ஆண்டவர் என் மேலே போட்டார். இனி உங்கள் ஊழியத்தை நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன் அப்படின்னு ஒப்பு கொடுத்துட்டேன். அந்த நேரத்தில் நான் தூத்துக்குடி பட்டணத்தில் எபனேசர் டீச்சர்ஸ் ட்ரைனிங் ஸ்கூல் அப்படின்ற ஸ்கூலில் அந்த டீச்சர்ஸ் ட்ரைனிங் ஸ்கூலில் படிக்கிற பெண் பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் சாயந்தரம் 5 to 6 வேத வகுப்பு மாதிரி எடுத்து அவங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டு வருவேன். அந்த நேரத்தில் அந்த எபனேசர் ட்ரைனிங் ஸ்கூலில் படித்த ஒரு பிள்ளை சரி முரம்பு அப்படின்ற ஊரில் ஒரு ஏஜி சர்ச்சில் மெம்பராக இருக்கா. சரி, எங்கள் பாஸ்டர்கிட்ட உங்களை குறித்து சொன்னேன்னே, ஒரு நாளைக்கு நம்ம சர்ச்சுக்கு வருவாரான்னு கேட்குறாரு. சரி சரிம்மா வரேன் சரி அப்படின்னு போனேன். அப்போது சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் 2 நாளாக மீட்டிங் வைப்போம் சரி அப்படின்னு சொல்லி அதான் முதல்ல நான் வீட்டை விட்டு வெளியில் ஊழியத்துக்கு போனது மீட்டிங். சரி, அங்கே நான் போயிருக்கிறேன். ஒரு சகோதரியை சேரோடு கூட தூக்கிக்கிட்டு வராங்க சர்ச்சுக்குள்ளே.
சரி. ஃப்ரெண்டில் கொண்டு உட்கார வைக்கிறாங்க. அந்த பாஸ்டர் என்னிடத்துல சொன்னார், 3 வருஷமாக இந்த மகளுக்கு நெஞ்சில் ஒரு பிரச்சனை. சரி. அவளுடைய 2 மார்பகத்துக்கும் இடையில 1.5 கிலோ வெயிட்டுள்ள ஒரு கட்டி அழுத்திக்கிட்டு இருக்கு. அந்த கட்டி அழுத்துறதுனால மார்பக வளர்ச்சி குறைஞ்சி ரொம்ப மூச்சு விட முடியாமல் கஷ்டப்படுறா. ஓகே ஓகே ஓகே. நடக்கவும் முடியாது இவளால். நாங்களும் ஒவ்வொரு ஊழியக்காரன் வரும்போதும் வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வர சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்புகிறோம். இது வரைக்கும் சுகம் கிடைக்கல. தலையில் கை வச்சு ஜெபிக்க ஆரம்பித்தேன். சரி. நான் ஜெபிக்க நடக்க முடியாத அந்த மகை எழுந்து குதித்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டான் சர்ச்சுக்குள்ள. அப்படி அவள் டான்ஸ் ஆடும்போது அந்த 2 மார்பகத்துக்கும் இடையில 1.5 கிலோ வெயிட்டுள்ள கட்டி இருந்ததே, அந்த கட்டி உடைய ஆரம்பிச்சுது. பக்கத்தில் இருக்கிற ஒரு டாக்டரை போய் கூட்டிகிட்டு வந்தாங்க, என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு. டாக்டர் பார்த்த உடனே சொல்லிட்டாரு, இது ஒரு அபூர்வமான கட்டி. இந்த கட்டி ஒருத்தருக்கு வந்ததுன்னா அது ஜீவன் எடுக்கிற வரைக்கும் கட்டி அப்படியே தான் இருக்கும். ஆனால் இந்த மகளுக்கு 3.5 வருஷம் ஆக போகுது இந்த கட்டினால் பாதிக்கப்பட்டு. ஜெபத்தினால் ஆண்டவர் இந்த மகளுக்கு இவ்வளவு பெரிய ஒரு விடுதலையை கொடுத்துருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆராதனைக்கு சர்ச்சு வாசல் வரைக்கும் வண்டியில் வந்தவோ வாசலில் இறங்கி நடந்து சர்ச்சுக்குள்ளே வந்து உட்கார்றான். முத நாள் சேரில் தூக்கிட்டு வராங்க. சரி. 2ஆம் நாள் சர்ச்சுக்குள்ளே நடந்து வரா. அவங்க பாஸ்டர்கிட்ட எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க, நான் சாட்சி சொல்லணும். சரி அப்படின்னு கேட்டு பெர்மிஷன் வாங்கிக்கிட்டு அவள் பேச ஆரம்பித்தா. இந்த அங்கிள் என் தலையில் கை வச்ச உடனேயே அவங்க ஆண்டோடைய நாமத்தை சொல்லி ஜெபிக்க என் உடம்பு ஃபுல்லாக ஏதோ கரண்ட் ஷாக் அடித்தா மாதிரி ஒரு உணர்வு வந்தது. ஆகையினால சேரில் உட்காந்துருந்தேன், என்னால் உட்கார முடியல. எழுந்து நான் குதித்து ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி. ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்தார் அப்படின்னு சாட்சி சொன்னாங்க. அந்த முரம்பு கிராமத்தில், சரி, அந்த ஏஜி சபையில் என்னுடைய ஊழியத்தினுடைய முதலாம் அற்புதத்தை கர்த்தர் நடப்பித்தார். தூத்துக்குடியில் ஒரு நாள் ஒரு டீ கடை வாசல்ல டீ குடிக்க போய் நிற்கிறேன். சரி சரி சரி. ஒரு வாலிப மகன் கடைக்கு வெளியில் நின்றுட்டு இருக்கான். கடைக்குள்ள ஒரு சகோதரி உட்காந்துருக்காங்க. அவங்க இந்த பையன்கிட்ட சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்து உலகத்திலேயே ரொம்ப நல்ல தெய்வம்ப்பா. அந்த தெய்வம் மாத்திரம் உன் வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டா உன் வாழ்க்கை பெரிய அளவில் முன்னேற்றத்துக்குள்ளே போகும். இந்த ஆண்டவர்கிட்ட நீ இன்னும் வராது இருக்கியே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவன் சொல்கிறான், எங்கள் திருச்செந்தூர்னு நினச்சா திருச்செந்தூருக்கு போனால் பார்த்துருவேன். சரி. நீங்கள் சொல்கிற இயேசு கிறிஸ்துவை நான் எங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு அவன் கேட்குறான். அவன் கேட்டது எனக்கு கிர்ன்னு சரி ஏறுது என் மைண்டில். அந்த தம்பியினுடைய தோள்பட்டையை தொட்டேன். அவங்ககிட்ட நீ ஒரு கேள்வி கேட்டீங்களப்பா. சரி. இயேசு கிறிஸ்துவை எங்கே போனால் பார்க்கலான்னு. நான் நீ எங்கே போனால் பார்க்கலான்றதுக்கு உனக்கு நான் பதில் சொல்கிறேன், என் பக்கம் திரும்பு அப்படின்னேன். அப்போ அவன் சொன்னான், இது எங்களுக்குள்ளேண்ணா. இல்லைப்பா, இதில் எனக்கும் பங்கு இருக்குது. ஒரு பேப்பரை வாங்கிக்கோ, நான் சொல்கிற அட்ரஸை எழுது, அங்கே நீ இயேசுவை பார்க்கலாம் அப்படின்னு. நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்து எழுது, ஜீசஸ் கிரைஸ்ட், கேர் ஆஃப் ராபர்ட், நம்பர் 92, வண்டிமரிச்சம்மன் கோயில் தெரு, தூத்துக்குடி 2 எழுதுப்பான்னு. சரி. அண்ணே, நான் கோயில் பேரை சொல்வீங்கன்னா உங்கள் வீட்டு அட்ரஸை கொடுக்குறீங்க அப்படின்னா. எப்பா, இந்த வீட்டுக்குள்ளே இப்போ இயேசு இருக்காருப்பா. சரி. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுக்குள்ளே இருந்த ராபர்ட்டோடு இயேசு இல்லை, உன்ன மாதிரி அவனும் இருந்தான். அந்த இயேசு இப்போ அவனுக்குள்ளே இருக்காரு. நீ அந்த அட்ரஸில் போய் நான் இப்போ வாழ்கிற வாழ்க்கையையும் ஏற்கனவே நான் வாழ்ந்த வாழ்க்கையும் அங்கே இருக்கிறவங்கள்ட்ட நீ கேளு. இயேசு இல்லாத போது நான் எப்படி வாழ்ந்தேன், இயேசு இருக்கும்போது நான் எப்படி வாழ்கிறேன் அப்படின்றத அவங்க உனக்கு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ இயேசுக்கு அட்ரஸ் நான் தான் அப்படின்னேன். அதை கேட்ட உடனே அவனுக்கு ஒன்றும் புரியலை. நீ இயேசுவுக்கு அட்ரஸ் கேட்ட, இன்னைக்கு ராத்திரி
நீ நிம்மதியாக தூங்க மாட்ட. இந்த இயேசு உன்னையே சந்திக்கிற வரைக்கும் அவரை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சவால் விட்டேன். சரி. அவன் சொன்னான், சத்தம் போட்டு ஒரு தடவை சொன்னேன்னா நான் ராத்திரி நிம்மதியாக தூங்கிடுவேன் அப்படின்னா. இன்னைக்கு உனக்கு நிம்மதியாக தூக்கம் வராது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். சரி. ராத்திரி 10:30 மணிக்கு அவனுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன். சரி. என்னை சந்தித்தது போல அவனை நீங்கள் சந்திக்கணும், அவனோட நீங்கள் பேசணும், அவன் வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்னு சவால் விட்டேன் ஆண்டவர்கிட்டே. 4:30 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணேன். அதோட அந்த மகனை மறந்தும் போயிட்டேன். சரி. 2 மாதத்துக்கு பிறகு ஒரு நாள் அதே பஜாரில் தூரத்தில் சைக்கிள் அவன் வந்துகிட்டு இருக்கான். சரி சரி சரி. என்னை பார்த்தான், போட்டுட்டு ஓடி வரான். கிட்ட வந்தான், கட்டி பிடிச்சான், முத்தம் கொடுத்துக்கிட்டே இயேசுவை பார்த்தேன், இயேசுவை பார்த்தேன் அப்படின்னு சத்தம் போட்டு கத்தினான். அப்போ நான் என்னப்பா நடந்ததுன்னு கேட்டேன். படுக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொன்னது போல் கேசட்டையும் ஆன் பண்ணிவிட்டு நானும் பாடினேன். சரி. படுத்தேன், லைட்டை அணைச்சிட்டு படுத்தேன். கதவு தட்டுற சத்தம் கேட்டுது, திறந்து பார்த்தேன், ஒத்தனையும் காணும். எனக்கு ஒரு பயம் வந்துட்டு, என்கிட்ட சொன்னவன் இன்னைக்கு இப்போ நான் தூங்கக்கூடாதுன்னு ஏதோ மந்திரம் போடுறான். சரி. தூக்கம் வரல. காலையில் 4 மணிக்கு என் அறையில் எரிஞ்சுக்கிட்டு இருந்த லைட்டு வெளிச்சத்தை எல்லாம் பார்க்கலாம், ஒரு பெரிய லைட்டு வெளிச்சத்தை நான் பார்த்தேன். அதை பார்த்த மாத்திரத்தில் என்னையும் அறியாமல் இயேசுவேன்னு கத்தினேன். படுத்த, தூங்கிட்டேன். தூங்கி முழிச்சதிலிருந்து உங்களை பார்க்கணும், இந்த இயேசுவை பற்றி பேசணும், இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிறிஸ்துவுக்குள்ளே வழிநடத்த ஆரம்பித்தேன். அப்போ அவனுக்கு பேர் மரகதவேல். சாமுவேல் என்கிற பேரில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து சபைக்கு போக ஆரம்பித்தான். ஆண்டவரை குறித்த வைராக்கியம் அவனுக்குள்ள வளர்ந்து கொண்டே வந்தது. இந்த நிலைமையில் அவங்க குடும்பத்தார் அவனுக்கு ஒரு கல்யாணத்தை உறுதி செய்கிறாங்க. வந்து கேட்டான், எப்படின்னே? ஆண்டவரையும் நான் ஏற்றுக்கொண்டுட்டேன், ஞானஸ்நானமும் எடுத்துட்டேன், இப்போ எப்படி நான் திருச்செந்தூர் கல்யாணத்துக்கு போய் நிற்கிறது? நான் சொன்னேன், இது உங்கள் அப்பாவினுடைய விருப்பம். சரி. நீ தடுத்தாலும் அதை உன்னால் நிறுத்த முடியாது. அங்கே போய் நீ தோத்திரம் சொல்லிக்கிட்டே இரு அமைதியா, என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பாரு. ஒரு வித்தியாசமான ஒரு கவுன்சிலிங்காக இருக்கு. ஆமாம், ஏன்னா நீ கல்யாணத்துக்கு போகாதேன்னு சொன்னால் குடும்பத்தில் பிரிவினை வந்துடும். திருமணம் முடிஞ்சிட்டு, திருமணம் முடிஞ்ச அன்னைக்கு ராத்திரி பயத்தோடு கூட மனைவிகிட்டே அவன் பேச ஆரம்பிக்கிறான். சரி. இப்படி நான் ஏற்கனவே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கேன், எங்கள் அப்பா சம்மதிக்கலை, ஆகையினால நான் திருச்செந்தூரில் கல்யாணத்துக்கு வேறு வழி இல்லாமல் சம்மதித்தேன், நீ எனக்கு ஒத்துழைக்கணும் அப்படின்னு மனைவி கிட்ட பேசுகிறான். சரி. மனைவி திரும்ப பேசினாலாம், நான் தூத்துக்குடியில் கிறிஸ்டின் ஸ்கூலில் தான் படித்தேன், எங்கள் வீட்டார் யாருக்குமே தெரியாமல் ரகசியமாக நான் இந்த தெய்வத்தை டெய்லி கும்பிட்டுக்கிட்டு வந்தேன், எனக்கு திருமணம் முடிக்கிறவே ஒரு கிறிஸ்துவை தெரிஞ்சு கொண்டவனாக தான் இருக்கணும்னு ஜெபம் பண்ணினேன். நான் ஏற்கனவே ஸ்நானம் எடுத்து என் பேரை ராஜாத்தியம், அவங்க பேர் ஏற்கனவே வீட்டில் வச்ச பேர். ஓகே. எஸ்தர் அப்படின்னு அவங்க மாறி இருக்கிறாங்க. இவர் மரகதவேல் சாமுவேலாக மாறி இருக்கிறாரு. 2 பேருமா என் வீட்டுக்கு வந்தாங்க. சரி. ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்ன மாதிரியே ஆண்டவர் எனக்கு கிறிஸ்துவ அறிந்த ஒரு மகளை கொடுத்துட்டார் அப்படின்னு. அதனால் எனக்கு ஊழியத்தில் கர்த்தருடைய நம்பிக்கை வளர ஆரம்பித்தது. ஓகே. இப்படி ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்து உங்கள் மிராக்கிள் நிறைய நடந்துகிட்டே வருது. ஆமாம். இதெல்லாம் நீங்கள் அப்படி கேட்டு ஆண்டவர் வாங்குறதானே கேட்குறேன். இதெல்லாம் நீங்கள் இப்படி நடக்கணும் எனக்கு, அந்த மாதிரிலாம் நீங்கள் அந்தந்த நேரத்தில் எனக்கு என்ன சம்பவம் சம்பவிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி பவுல் ஜெபம் பண்ணுறார் இல்லையா, ஆண்டவரே எனக்கு சம்பவிக்க வேண்டிய காரியங்களை ஆங்காங்கு எனக்கு நடப்பியும்னு கேட்குறாருல்ல, அதே மாதிரி தான் நானும் கேட்டேன் ஆண்டவர்கிட்ட. ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்கிறீங்க, சில வேர்டெல்லாம். அதெல்லாம் இப்படி ஆண்டவர் சொல்லி அப்படி சொல்கிறீங்களா? சரி. நான் ஒருத்தரை சந்திக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்கள நான் சந்திக்க ஆரம்பித்த உடனேயே அவங்களுடைய பயோடேட்டாஸை ஆண்டவர் எனக்கு பேச ஆரம்பிச்சிருவார். அப்படியா? ஆமாம்.
என் காதுல கர்த்தருடைய சத்தம் கேட்கும். இன்னி வரைக்கும் அப்படித்தான், இன்னி வரைக்கும் அப்படித்தான். 32 வருஷமா அதான் என்னுடைய அனுபவம். ஆண்டவர் எனக்கு சொன்னா சொன்னதை உறுதிப்படுத்துவேன். சரி சரி. சொல்லல, டெய்லி எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்லுவார்னு நான் பொய் சொல்லக்கூடாது. எல்லாருக்கும் சொல்லணும்னு ஆண்டவருக்கு அவசியமே இல்லை. யாரை முன்குறித்திருக்கிறாரோ அவர்களுக்கு தான் கர்த்தர் பேசுவார். அதான ஒழுங்கு. ஆகையினால ஆண்டவர் பேசலை, என்னோட எதுவும் சொல்லலை அப்படின்னா ஆத்மாவை ஆசீர்வதிங்க அப்படின்னு காமனா ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். அடுத்து தென்திருப்பேரைன்னு தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு ஊர். சரி. அந்த தென்திருப்பேரையில் ஒரு வீட்டு உபவாச கூட்டம். அந்த வீட்டு உபவாச கூட்டத்தில் நான் செய்தி கொடுக்க போயிருக்கேன். அப்போ ஒரு ஸ்கூல் டீச்சர் சரி என்கிட்ட ஜெபத்துக்கு வராங்க. மீட்டிங் முடிஞ்ச பிறகு என்கிட்ட முட்டு போட்டுட்டு ஓன்னு அழறாங்க. ஏமா அழறீங்க? எதுனாலும் சொல்லுங்க, ஜெபம் பண்ணுவோம். கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆயிட்டு, சரி, குழந்தை இல்லை, அது ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. உங்ககிட்ட ஜெபம் பண்ண தான் இன்னைக்கு நான் வந்தேன்னு முட்டு போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். ஆண்டவர் உடனே சொன்னார், குழந்தை இல்லைன்னு நீ வேதனையோடு வந்திருக்கம்மா, உனக்கு அழகான ஒரு ஏஞ்சலை தருவேன்னு ஆண்டவர் சொல்கிறார் எனக்கு. சரி. கர்த்தர் கட்டாய சீக்கிரத்தில் அதை உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார். இன்னிலேருந்து நீங்கள் ஆண்டவரே ஊழியக்காரன் சொன்னது போல் எனக்கு ஒரு ஏஞ்சலை தாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. அப்புறம் ஆண்டவர் ஒரு அடையாளத்தை சொல்ல சொன்னார். சரி. குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையினுடைய காதுக்கு கீழே நீ பாரு, ஒரு மச்சம் போல ஒரு கருப்பாக ஒரு சின்ன குறி ஒன்று இருக்கும். அது அப்படியே வளரும். வளர்ந்து 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 கிட்டத்தட்ட 1 கிலோவுக்கு மேலே வெயிட்டுள்ள கட்டியாய் மாறி காதுக்கு கீழே தொங்கும். ஆனாலும் அதை நீ ஆப்ரேஷனுக்கு டாக்டர்கிட்ட கொண்டு போகாத, அவருடைய நாமத்துக்காக ஆண்டவர் அந்த அடையாளத்தை உனக்கு சொல்கிறார். அது வளர 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 அவளுடைய கல்யாணம் வரைக்கும் வளரும். இந்த கல்யாண நேரம் வரும்போது தன்னால் அது சைஸு குறைஞ்சி இந்த 1.5 கிலோ வெயிட் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி மாறிடும். சரி அப்படின்னு ஆண்டவர் அடையாளம் கொடுத்தார். இடையில ஒரு பிரச்சனை வந்தது. கன்சீவ் ஆனாங்க. கன்சீவ் ஆகி மெட்ராஸில் போய் அவங்க சொந்தக்காரங்க வீட்டில் இருந்து பிரசவத்தை பார்க்குறது அப்படின்னு போயிருந்தாங்க. சரி. அங்கே யாரோ ஒரு நர்ஸு இருக்கிற அடையாளத்தை எல்லாம் பார்த்தா பெண் குழந்தை பிறக்க வாய்ப்பே கிடையாது, யாரோ சொன்னாங்கன்னு வேற சொன்னீங்க, தப்பாக சொல்லியிருக்காங்க, ஆண் குழந்தை தான் பிறக்கும் நாங்களாம். அந்த அம்மா என்கிட்ட இப்படி சொல்கிறாங்களே, நாங்கள் உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்தா நான் ஊழியம் செய்கிறத விட்டுடுறேன், பிறந்த பிறகு உங்களுடைய சந்தேகத்தை நீங்கள் தீர்த்துக்கிடுங்க. சரி சரி சரி. அழகான ஒரு பெண் குழந்தை சிகப்பு கலரில் பிறக்கும். சரி. காதில் இந்த அடையாளமும் இருக்கும். சரி. இது ஆண்டவர் எனக்கு சொன்ன காரியம் அப்படின்ட்டு முடிச்சிட்டேன். குழந்தை பிறந்தது. ஆண்டவர் சொன்னது போலவே காதில் அந்த அடையாளம் இருந்தது. அந்த குடும்பத்தில் கொடுத்து அவங்கள ஆசீர்வதித்தார். ஆகையினால அந்த குழந்தை பிறந்த நாளில் இருந்து இன்னி வரைக்கும், இந்த மாதம் வரைக்கும், சரி, மாசத்துல ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு நான் போயாகணும். அப்படியா? எங்களுக்குள்ள எழுதப்படாத ஒரு சட்டம். அவ கல்யாணம் ஆகி இப்போ மெட்ராஸ் போயிட்டா, அதனால அவங்க வீட்டுக்கு நான் ஜெபம் பண்ண போயிட்டு இருக்கேன். எதுக்கு சொல்லேன்னா, ஆண்டவர் எனக்கு ஒரு உறவை உண்டு பண்ணினார்னா அந்த உறவை நானா விட்டுற மாட்டேன். அப்படி கர்த்தர் அந்த குடும்பத்தை இன்னி வரைக்கும் எங்களோடு கூடிய ஒரு குடும்பமாகவே மாற்றி கொடுத்துருக்கிறார். மொத்த ஃபேமிலியும் கிட்டத்தட்ட அவங்களுடைய சொந்தங்கள் உறவினர்கள் அப்படின்னு 13 குடும்பங்கள் என்னோடு தொடர்பு கொண்டாங்க அவங்க மூலமா. அந்த 13 குடும்பமும் இன்னி வரைக்கும் என் பக்கத்துல தான் இருக்காங்க, விட மாட்டாங்க. இதை விட நமக்கு என்ன வேணும்? அப்ப அந்த ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யறது எனக்கு இன்னும் சந்தோஷமா தானே இருக்கும். கண்டிப்பா. அப்படித்தான் என்னுடைய ஓட்டத்தை ஓடிக்கொண்டு இருக்கேன். அடுத்து ஒரு சாட்சியாக அதே தென்திருப்பேரையில இன்னொரு அற்புதத்தை கர்த்தர் செய்தார். அந்த உபவாச கூட்டம் நடக்கிற நேரம் எல்லாம் சரி, அந்த கிராமத்தை சார்ந்த ஒரு ஒரு வாலிப அவ மாடு மேய்க்கிறவன். சரி, அவங்க வீட்டு மாடு. ஓகே. அந்த உபவாச கூட்டம் என்னைக்கு நடக்கும் அன்னைக்கு மாத்திரம் மாடுகள் எல்லாத்தையும் ஒரு 7-8 மாடு கொண்டு வருவான். அந்த மாடு எல்லாத்தையுமே அந்த கூட்டம் நடக்கிற மேடைக்கு கீழ்ப்பகுதியில் மேய விட்டுட்டு அவ கீழே நின்றுக்கிட்டே
மேலே நடக்கிற கூட்டத்தை எல்லாம் கவனிப்பான். அப்படியா? ஆமாம். சரி சரி. ஒரு நாள் என்கிட்ட வந்து ஜெவமனன்னு வந்தா. நீ யாருமா இது வரைக்கும் நான் உன்னை பார்த்தது இல்லையேன்னு. சரி. இல்லை அங்கிள், ஒவ்வொரு மாதமும் உங்கள் கூட்டத்தை நான் அட்டன் பண்ணுறேன்னா. எங்கம்மா அப்படின்னு கேட்டேன். இதோ இங்கே தானே இடத்த காமிச்சேன். இப்படி அவர் ரகசிய கிறிஸ்தவளாய் மாறி போனான். சரி சரி. கல்யாணம் முடிஞ்சுது, பாம்பேக்கு போனாங்க. 2 பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் பேசினாங்க. 2 பேரும் ஆண்டவரை முற்றிலுமாய் ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க ஸ்நானம் எடுக்கிறதுக்கு நான் தூத்துக்குடியிலேருந்து பாம்பே போனேன். நீங்க தான் வரணும் அப்படின்ட்டாங்க. சரி 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 சரி. இன்னைக்கு அதே 2 பேரும் ஊழியத்தில் வாஞ்சி ஏற்பட்டு ஊழியத்துக்கு விட்டு கொடுத்து தாராவி அப்படின்ற ஒரு இடத்துல ஊழியம் செய்துட்டு இருக்கிறாங்க. பெரும்புதூர் பக்கத்தில் சுங்குவார் சத்திரம்னு ஒரு ஊர். அதில் ஒரு சர்ச்சு. அந்த சர்ச்சில் பிறந்த 7 வருஷமாய் பேசாத ஒரு குழந்தை. சரி. அப்பா 2 ஃபால்ட்டு. சரி. குழந்தைக்கு நான் கிட்டத்தட்ட அந்த சர்ச்சில் 3 வருஷம் கன்வென்ஷனுக்கும் பேச போய் 3 வருஷமும் ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கேன். சரி 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 சரி. ஒரு மாற்றமும் உண்டாகலை. ஆண்டவர் நான் மாற்றுவேன், மாற்றத்தை தருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கார். தரலை. அதுக்கும் ஒரு ரகசியம் கர்த்தர் சொன்னார். என்னுடைய தகப்பன் என்னைக்கு என்னிடத்துல வந்து முட்டு போட்டு என்னைய தேடுவானோ அன்னைக்கு இந்த குழந்தைய நான் மாற்றி காட்டுவேன்னு சொன்னார் ஆண்டவர். சரி. நான் அதை சொல்லிட்டேன். குழந்தை பேசணும், எழும்பி உட்காரணும்னா நீங்க ஆண்டவரை தேடணும். உங்க குற்றங்களை நீக்கணும்னு கர்த்தர் பிரியப்படுறார். அதை போல 7 வருஷம் முடிந்ததான சூழ்நிலையில ஒரு நாள் ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே சர்ச்சில் வச்சு அந்த குழந்தைய பேச வச்சார் ஆண்டவர். என்ன என்ன அழைச்சு அது? அம்மானு சத்தம் போட்டுது. முத வார்த்தை. ஓகே. 7 வருஷம் பேசாத குழந்தை. அதான் ஆச்சரியம். அது அவங்க ஆண்டவர் ஏற்றுக்கிட்டாங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டு குடிப்பழக்கத்தை விட்டு பரிபூர்ணமாக வந்தார். கர்த்தர் அப்படி ஒரு அற்புதத்தை ஒருத்தருடைய வாழ்க்கையில செய்தார். இதை எல்லாத்தையும் விட ஒரு பெரிய காரியம், பாம்பே போயிருக்கேன் ஊழியத்துக்கு. கூட்டத்தை ஒழுங்கு செய்தவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு ஆட்டோவை அரேஞ்ச் பண்ணி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சரி தெரு தெருவா சுத்த வச்சிருக்காரு. கல்லையும் மண்ணையும் தெய்வம்னு சொல்லி வாழ்ந்த ஒத்தனை கர்த்தர் தமிழ்நாட்டிலிருந்து எங்கள் வீட்டுக்கு இன்னைக்கு கொண்டு வராரு. என்ன போச்சுன்னா இதெல்லாம் ஒரு கடுப்பு. எங்கள் தெருவில் பேசக்கூடாது. சரி. நான் சொன்னேன், ஐயா இது சுதந்திர இந்தியா, நான் உங்ககிட்ட பேச வரலை, நீங்கள் வணங்குற தெய்வத்தை பற்றி பேசவும் நான் வரலை. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன் எவனோ அவங்ககிட்ட தான் பேச வரேன். ஆகையினால நான் உன்னையோ நீ வணங்குற தெய்வத்தையோ பேசினா நீ என்ன வேணா என்னை தாக்கிறதுக்கு வா. சரி. அவன் என்ன பண்ணிட்டானா, ஒரு 20 பேர் அவனை விட உயரமான கம்புகளோட வீட்டு வாசல்ல நிற்கிறானுங்க. நான் எதுவும் தப்பா பேசினா என்னை அடிக்கணும் அப்படின்னு. நான் இயேசு யாருன்னு பேசினேன். சரி சரி. கூட்ட முடிவில் ஒரு அந்த 20 பேர்ல 7-8 பேர் கம்பை கீழே போட்டுட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டானுங்க. சரி சரி சரி. உள்ள உட்காந்துருந்தவங்களாம் அடிக்க வரான்னு பயந்தா. இவன் சொல்றான், அடிக்கலாம் நான் வரல, இப்படி ஒரு தெய்வத்தை இதுவரைக்கும் நாங்கள் கேள்விப்படலை, இன்னைக்கு தான் இந்த தெய்வத்தை இந்த சகோதரர் மூலம் கேள்விப்பட்டோம், எங்களுக்கும் இந்த தெய்வம் வேணும், அதான் நாங்கள் உள்ள வந்தோம் அப்படின்னு உள்ள வந்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து இந்த ஏற்றுக்கொண்டாங்க இல்லையா, அவங்க எல்லாருமா ஒரு ஸ்தோத்திர கூட்டம் நடத்தணும், நீங்க செய்தி கொடுக்க வரணும் அப்படின்னு என்னைய இங்க இருக்கிற என்னைய கூப்பிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 60-70 பேரை அவங்க கூட்டத்துக்கு கூட்டிட்டாங்க. சரி சரி சரி. ஒரு 3 நாள் போய் வந்தேன் அவங்களுக்கு மத்தியிலையும். ஆகையினால இந்த நாட்களில் கர்த்தருடைய கிருபை ஒரு மனுஷனோட கூட இருக்குமே, ஆனால் அவனை ஆண்டவர் எப்படி வேணாலும் பயன்படுத்துவார் அப்படின்றதுக்கு நான் ஒரு உதாரணம். ஓகே ஓகே. ஒரு தடவை பாம்பேலேருந்து திருநெல்வேலிக்கு சரி ட்ரெயினில் பிரயாணம் பண்ணி வரேன். பாம்பேல ஏறியிருக்கேன். சரி. என் கோச்சிலேயே எனக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு பேர் ட்ராவல் பண்ணி வராங்க. சரி.
ட்ரெயின் பெறப்பட்டதிலிருந்து அவங்க என்னலாமோ பேசிக்கிட்டு வராங்க 2 பேரும். சரி 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 சரி. நான் அதை எதையும் கவனிக்கலை. ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன்லேயே அவங்களுக்கு ஜெபம் பண்ணுறேன். இதை கவனிச்சுட்டு அவர் கேட்குறாரு, ஐயா எங்களுக்கு ஜெபம் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டார். 2 பேரில் ஒருத்தர். சரி சரி சரி. எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை உங்களுக்கு ஜெபம் பண்ணுறதில்ல. நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணணுன்னா உங்களுக்குள்ள 3 காரியம் இருக்கணும் அப்படின்னேன். அது என்ன 3 காரியம் அப்படின்னாரு. இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தெய்வம்னு நம்பணும். ஓகே. என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்க உங்கள் விருப்பத்தை சொல்லணும். சரி. எந்த காரியத்துக்கு நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோமோ அந்த காரியத்துக்கு பதில் வரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லணும். இந்த 3 நீங்கள் செய்தீங்கன்னா நான் ஜெபிக்க ரெடி அப்படின்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தோம். சரி. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆவியானவர் என்னோட பேசுகிறார் உள்ளத்தில். இவங்க வீட்டில் நடக்க முடியாமல் பெட்ரிட்டனா ஒரு குழந்தை இருக்கு. அதை நான் இப்போ நடக்க வைக்க போகிறேங்கிற ஆண்டவர். எத்தனை வருஷமா அப்படிலாம் இருக்கா? 12 வருஷமா. பிறந்ததுலேருந்து அந்த பிள்ளை நடக்கலையா. 12 வயசாயிட்டு. அப்போ நான் கேட்டேன், உங்கள் வீட்டில் 12 வயசு பெண் குழந்தை படுத்த படுக்கையில் இருக்கா? அவர் அழ ஆரம்பிச்சிட்டார். எங்கள் வீட்டில் படுத்த படுக்கையில் இருக்கிற குழந்தைய உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போ தான் முதல் தடவையே நம்ம சந்திக்கிறோம். நான் சொன்னேன், நீங்கள் யாரும் எனக்கு சொல்லலவே, ஆண்டவர் எனக்கு சொன்னார். அந்த குழந்தைய ஆண்டவர் தொட போகிறாரு. நீ நம்பினா இன்னைக்கு நடக்கும் அப்படின்னு 1/2 மணி நேரம் போராடி ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணி முடித்தோம். அவருடைய செல்ஃபோன் சத்தம் கேட்குது. ஹலோ அப்படின்றார். என்னன்னே தெரியலீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம மக திடீர்னு 2 காலையும் உதறி உதறி அழுதா. அழுது முடிச்சுட்டு படுக்கையில் கிடந்தவா அவளே எந்திரிச்சு உக்காந்துட்டா. என்னை தூக்கி விடு தூக்கி விடுன்னு சத்தம் போடுறா இப்போ. அப்போ நான் சொன்னேன், அவங்க வலது கையை முட்டுக்கு கீழ்ப்பகுதியில் வைக்க சொல்லுங்க 2 கால்லையும். நம்ம ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு அவங்கள தொட வச்சுட்டு இங்கிருந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ட்ரெயினில். சரி. ஜெபம் பண்ணி கொஞ்ச நேரத்தில் ஒரு 10 நிமிஷம் நேரம் ஜெபம் பண்ணி முடிக்கும்போது உக்காந்தவோ எந்திரிச்சு நின்றுட்டாலாம் அந்த பிள்ளையே. இன்னைக்கு அவங்க அதே மதுரையில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சபைக்கு போய் ஸ்நானம் எடுத்து முறையாய் ஆண்டவரை தேடுறாங்க. அவங்க சொந்தக்காரங்க அத்தனை பேரையும் அந்த சபைக்கு கூட்டிகிட்டு போய் இன்னைக்கு அவங்க ஆண்டவருடைய பிள்ளையாய் ஆண்டவரோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு ஊழியக்காரங்க அவங்க பார்க்குறவங்க வந்து அது ஸோ அவங்களும் நாங்கள் ஊழியத்தை உங்களை மாதிரி அற்புதங்கள் நடக்கணும்னா அவங்க என்ன ஃபாலோ பண்ண நினைக்கிறீங்க? ஆக்சுவலி அதில் உங்களுக்கு ஒரு சரியான காரியத்தை நான் சொல்லணும் அப்படின்னா, சரி, இதுவரைக்கும் நான் சொன்ன அதிசயங்கள் அற்புதங்கள் எதிலும் என்னுடைய பங்கு அப்படின்றது ஒன்றும் கிடையாது. அப்படி என்னுடைய நம்பிக்கை தான். என் பங்குன்னு ஒன்றும் கிடையாது. அப்படின்னா தான் நான் தெருவில் நடந்து போகும்போதே ஒருத்தரையா தொட்டு கத்தாவே தொடும் நடக்கவையும் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கலாமே. ஆமாம் ஆமாம். ஓகே. எல்லாம் தேவனுடைய அற்புதம். நான் ஒரு சின்ன கருவி. ஒன்று நடக்கணும்னா அங்கே ஒன்று இருக்கணும்ல. கண்டிப்பாக. அதுக்கு ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அவ்வளோதான். ஒரு அற்புதங்கள் நடக்கணும். ஆமாம். எனக்கு இந்த மாதிரி வேணும்னா அவங்க என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்களுக்குள்ள தேவனை குறித்த வைராக்கியமான விசுவாசம் இருக்கணும். கர்த்தரிடத்தில் வரக்கூடாதபடிக்கு அவங்களிடத்துல குறைகள் இருந்தால் அதெல்லாம் சரி செய்யப்படணும். அவர்கள் ஆண்டவரிடத்தில் தங்களை முற்றிலுமாய் விட்டு கொடுக்கணும். ஏன்னா அற்புதம் செய்யறது ஆண்டவர். அற்புதத்தை நடப்பிக்கிறவரும் ஆண்டவர் தான். நாம யாரும் கிடையாது. நம்மளாலாம் ஒண்ணுமே நடக்காது. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒரு ஊழியக்காரர் தன் முயற்சியில செய்தான்னு சொன்னா அது அற்புதமே இல்லை. இது என்னுடைய ஒரு கன்சர்ன். ஸோ ஆண்டவர் சொல்லணும்ன்றீங்க. அந்த அந்த விஷயம் வந்து ஆண்டவர் செய்யணும். ஓகே. அவர் இறங்கணும். அவரால் தான் அற்புதம் நடக்கும். என்ன ஒண்ணு,
நம்ம கொண்டு அது நடக்கும்போது நமக்கு ஒரு சின்ன வரவேற்பு கிடைக்கும், அவ்வளோதான். ஒரு அற்புதம் நடந்தா அந்த அற்புதத்தை நடத்தினவனை யாரும் பார்க்க மாட்டாங்க, ஆண்டவரை தான் பார்ப்பாங்க. விசுவாசம் ஆண்டவர் மேலதான். கண்டிப்பா கண்டிப்பா. பட் ஆனா அதுதான் ரட்சிப்புக்கு ஏதுவான வழியும் கூட. என்னுடைய ஒரு மூத்த போதகர் திருச்சியில் ஒருத்தர் இருந்தார், டிடி வின்சென்ட் அப்படின்னு. சரி. அவர்கிட்ட ஒரு 3 வருஷம் நான் ட்ரைனிங் எடுத்தேன். அவருக்கு அசிஸ்டண்டாக இருந்தேன். அவர் நடந்து போகும்போதே உட்காந்து இருக்கிறதுல இந்த பேய் பிடிச்சது பிசாசு பிடிச்சதுலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஆட ஆரம்பிக்கும் இவரை பார்த்த உடனே. இவர் வேற ஒன்றும் செய்ய மாட்டார், ஸ்டேஜுக்கு மேலே போய் ஏறுவார், இந்த ஆள்காட்டி வரல இப்படி உயர்த்துவார். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் ஐ கமாண்ட் யூ டச் அப்படிம்பாரு. ஆடினதெல்லாம் பொத்து 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 பொத்துன்னு அங்கங்கே விழுந்து கிடக்கும். அவர் பிரசங்கம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அது அசையாமல் கிடக்கும். அப்புறம் தான் எந்திரிச்சே உட்கார். இதெல்லாம் அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன் ஒரு நாள், சரி பாஸ்டர் இது எப்படி பாஸ்டர் அப்படின்னு. நீ அப்படிலாம் செய்து பார்க்காத, இது நானா செய்யறது இல்லை, ஆண்டவர் செய்யறது. நான் சும்மா பொம்மைனா, அவர் தான் கதாநாயகன், அவர் நினைச்சாதான் நடக்கும். அதனால நாம அப்படிப்பட்டதான காரியங்கள் எல்லாம் செய்யணும்னு அவசியமே கிடையாது. என்னுடைய ஊழியத்தினுடைய அடுத்த ஒரு காரியத்தை சொல்ல ஆசைப்படுறேன். சரி. கோயம்புத்தூர் ஆர்எஸ்புரத்தில் ஒரு ஏஜி சபை. சரி. அந்த ஏஜி சபையினுடைய பாஸ்டர் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அடுத்தடுத்து தொடர்ந்து என்ன ஊழியத்தில் பயன்படுத்தி வந்தார்கள். அப்படி நான் அந்த சபைக்கு ஊழியத்துக்கு போகக்கூடிய நேரத்துலலாம் அங்கே 2 வாலிப தம்பிகள் உண்டு. அவங்க அந்த பாஸ்டரால் எனக்கு உதவி செய்ய நியமிக்கப்பட்டவங்க. ஓகே. நான் போகிற நேரமெல்லாம் எனக்கு உதவி செய்ய ஓடி வருவாங்க. அதில் 2 பேருமே காலையில் எனக்கு குளிக்கிறதுக்கு வெந்நி கொடுக்கறதுல போட்டி போடுவாங்க. அப்போ ஒரு நாள் ஆண்ட்ரூ ஐயனார் அப்படின்னு ஒரு வாலிப தம்பி, அந்த சபையின் விசுவாசி, எனக்கு பக்கெட்டில் தண்ணியை எடுத்துக்கிட்டு வராரு. இப்போ ஆண்டவர் அவனோட என்னைய பேசுங்கார். நான் பேசுகிறேன், தம்பி நீ எனக்கு வெந்நி கொடுக்கறதுல இவ்வளவு ஆர்வம் காட்டுற, ஒரு ஊழியக்காரனுக்கு நீ உதவி செய்கிறேன்றது உனக்கு சந்தோஷமாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உன்னை குறித்து வேற ஒரு விருப்பம் வச்சுருக்காரு, அதை உங்ககிட்ட சொல்லி உன்னைய தெளிவடைய செய்யின்னு ஆண்டவர் எனக்கு இப்போ சொல்கிறாரு. நீ இந்த சபையிலேயே விசுவாசியாகவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற, அது ஆண்டவருடைய விருப்பம் இல்லை. வரக்கூடிய நாட்களில் ஏஜி சபையினுடைய பைபிள் காலேஜுக்கு நீ படிக்க போக வேண்டிய ஒரு கட்டாயம் வரும். அந்த ஏஜி காலேஜில் படித்து நீ ஊழியத்தை நிறைவேற்றும் போது உனக்கு பாஸ்டர் அப்படின்னு ஒரு ஆர்டினேஷன் கொடுப்பாங்க. சரி. அந்த ஆர்டினேஷன் கிடைச்ச உடனே நீ தனியாக இங்கே இல்லை வேறு ஒரு ஊரில் போய் ஊழியத்தை ஆரம்பிப்ப. அங்கே ஒரு சபையை கட்டணும்னு பிரியப்படுவ. நீ அங்கே ஊழியத்தை ஆரம்பித்து நடத்தக்கூடிய நேரத்தில் நல்ல கவனமாக தெரிஞ்சுக்கோ, உன்னுடைய சபையில் நீ ஆரம்பிக்கிற சபையில் நான் பிரசங்கம் பண்ண வருவேன். இது உன்னை குறித்த தேவனுடைய திட்டம். என்னங்கள் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, உங்கள் அளவுக்கெல்லாம் எனக்கு எப்போ வரும் தகுதி? இது கர்த்தர் தரும்போது தன்னால் வரும். நான் சொல்லிட்டு வந்த 1.5 வருஷத்தில் பைபிள் காலேஜுக்கு போயிட்டான். அங்கே 3 வருஷ காலம் படிப்பு முடித்தான். சரி. ஆர்டினேஷனை வாங்கினான். திருமணம் முடிஞ்சுது. குங்குவார் சத்திரம் அப்படின்ற இடத்துல ஊழியத்தை போய் ஆரம்பித்தான். அங்கே ஆரம்பித்த உடனேயே எனக்கு ஃபோன் பண்ணான், இது வரைக்கும் நீங்கள் சொன்னதெல்லாம் நடந்துட்டு இன்னும் ஒன்றும் நடக்கலைன்னா. என்ன நீங்கள் இன்னும் என் சபைக்கு பிரசங்கம் பண்ண வரல, அதுக்கும் கர்த்தர் நேரத்தை வச்சுருக்காருப்பா, அந்த நேரத்துக்கு வருவேன்னு சொன்னேன். சரி. அதே போல் அவனுடைய சர்ச்சில் போய் 1 வருஷம் ஜனவரி சர்வீஸுக்கு அந்த சர்ச்சில் இருக்கும்படி கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அதிலிருந்து 5 வருஷம் தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி சர்வீஸுக்கு அவன் சர்ச்சுக்கு தான் போவேன்.
போகும்போதெல்லாம் ஒரு வெளிப்பாடு, ஒரு தீர்க்க தரிசனம், ஒரு வார்த்தை, சரி, இவைகளெல்லாம் கொடுத்து 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 அவனை ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். ஒரு நேரம் பெங்களூர் பட்டணத்தில் கோலார் தங்கவயல்னு சொல்லுவாங்க இல்லையா, கேஜிஎஃப், ஆமாம் ஆமாம், அங்கே நான் ஒரு ஊழியத்துக்கு போயிருந்தேன். சரி, அந்த ஊழியத்துக்கு நான் போயிருந்த போது ஒரு சகோதரி தன்னுடைய 2 மார்பகத்திலும் புற்றுநோய் கட்டியோடு வந்தாங்க. அவங்கள அந்த சபையில் யாரும் திரும்பியும் பார்க்க மாட்டாங்க. சரி, சர்ச்சு வாசலில் வந்து உட்காந்துருப்பாங்க. சர்ச்சுக்கு வரவங்கள்ட்டெல்லாம் உதவி கேட்பாங்க. அவங்க யாரும் உதவி செய்தால் அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேயே படுத்து கிடப்பாங்க. நான் போகிறேன், முதல் நாள் போகிறேன். ஆண்டவர் இந்த சகோதரியை நின்று பாருன்னாரு. ஆண்டவர் சொன்னார், நாளைக்கு காலையில் நீ ஊழியத்துக்கு சர்ச்சுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சர்ச்சுக்குள்ளே உட்காந்துருக்கிற அத்தனை பேரையும் வெளியில் கூப்பிடு, எல்லாருமா சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. சரி, நான் நாளைக்கு இவளுக்கு ஒரு அதிசயம் செய்ய போகிறேன்னார். அதே மாதிரி அடுத்த நாள் சர்ச்சுக்குள்ளே போகும்போதே எல்லாரையும் நிறுத்தி எல்லாரோடையும் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தினால ஆண்டவரே இந்த சகோதரியை தொடுன்னு ஜெபிக்கும்போது மயங்கி கீழே விழுந்துட்டா. அதில் ஆண்டவர் அவளை குணமாக்கினார். அப்படி அவள் குணமாகிற காலத்தில் புனே பட்டணத்தில் ஒரு ஆர்ஃபன், அதில் இருக்கிற பிள்ளைகளை பராமரிக்கிறதுக்கு ஒரு லேடி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அங்கே இருக்கிற ஊழியக்காரன் எனக்கு தெரியப்படுத்துகிறான். அங்கே அனுப்பி இப்போ அங்கே அவள் போய் கை நிறைய காசு சம்பாதிச்சு வச்சுருக்கேன், அங்கே நீங்கள் எப்போ வருவீங்களோ சொல்லுங்கள், உங்களுக்கு நான் காணிக்க கொடுக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான். ஆண்டவர் தன்னுடைய நாமத்தினால கேட்குற எல்லாருக்கும் உதவி செய்ய வல்லவரார். கடைசியாக சரி, உடன்குடின்னு ஒரு ஊர், சரி, இங்கே அந்த ஊரில் ஒரு சகோதரிக்கு திருமணமாகி 13 வருஷம் குழந்தை இல்லை. அவங்க அம்மா என்கிட்ட அழுதுகிட்டு மகளை கூட்டிகிட்டு வந்தாங்க. தலையில் கை வச்சு நான் ஜெபிக்க ஆரம்பித்த போது ஆண்டவர் சொல்கிறாரு, நான் 2 குழந்தைய தரப்போகிறேன் இவளுக்கு அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஆண்டவர் இப்படி சொல்கிறாருமா, 2 ஏஞ்சல்னு ஆண்டவர் சொல்கிறாரு, 2 பெண் குழந்தைகள் உங்கள் மகளுக்கு பிறக்க போகுதுன்னு கர்த்தர் சொல்லுன்னு சொன்னார். நான் சொல்லிட்டேன். அடுத்த 4ஆவது மாதம் வராங்க, மகளுக்கு கன்சீவ்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு அடுத்து வந்து சொல்கிறாங்க 2 கரு இருக்குன்னு சொல்கிறாங்க டாக்டர். இப்போ தான் எல்லாத்துக்கும் ஸ்கேன் பண்ணி பார்த்துறாங்க இல்லையா. அதே போலவே ஆண்டவர் அவளுடைய சரீரத்தில் 2 குழந்தைகளை பெற்றெடுக்கவும், அந்த 2 குழந்தைகளும் இன்னைக்கு அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கவும் ஆண்டவர் தம்முடைய அனுக்கிரகத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அதே போல் ஹாசன் அப்படின்னு ஒரு பகுதி, சரி, பெங்களூர் ஸ்டேட்டில், அந்த ஹாசனில் இப்போ சமீபத்தில் போன வருஷத்தில் ஒரு ஊழியத்துக்கு போயிருந்தேன். அந்த ஊழியத்துக்கு நான் போயிருந்த போது 2 கண்ணும் தெரியாத ஒரு வாலிப சகோதரன், சரி, 2 கண்ணும் தெரியாதவர், பிறந்ததிலிருந்தே கண்ணு தெரியாதவர். இடையில கண்ணு போயிருந்தா கூட சரி அதிசயம் நடக்கும், அற்புதம் நடக்கும்னு சொல்லலாம். 2 கண்ணு பார்வையும் இல்லாத ஒரு மகனுக்கு சரி அவர் வந்து அழுதாரு. மற்றவங்களெல்லாம் மாதிரி நான் பார்க்கவே முடியாதா பாஸ்டர், சாகிற வரைக்கும் நான் இப்படித்தான் இருக்கணுமா, ஏன் இந்த ஆண்டவர் எனக்கு உதவி செய்யக்கூடாதா, நீங்கள் ஊழியக்காரங்க இதுக்காக ஜெபிக்கக்கூடாதான் அப்படின்ட்டு அழுதான். நான் உனக்காக ஜெபம் பண்ணினாலும் அற்புதம் நடக்கும்பா, அதை விட நீ ஜெபம் பண்ணினா அந்த அற்புதம் ரொம்ப வேகமாக நடக்கும், ஜெபம் பண்ணேன், இப்போ ஜெபம் பண்ணேன் அப்படின்னா அழ ஆரம்பிச்சிட்டான். கதறி கதறி அழறான், ஆண்டவரே எனக்கு பார்வையை தாங்க, பார்வையை தாங்கன்னு. ஒரு பதிலும் வரல. அவன் சோர்ந்து போய், நானும் பல வருஷமாக இப்படித்தான் ஜெபிக்கிறேன் பாஸ்டர், வரக்கூடிய ஊழியக்காரங்களாம் நீ ஜெபம் பண்ணு ஜெபம் பண்ணுன்னு சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு கண் பார்வையே வர காணும் அப்படின்னு அழுதுகிட்டே போயிட்டான். ராத்திரி 3 மணி இருக்கும், எனக்கு ஃபோன் வருது. சரி, அவன் தான் ஃபோன் பண்ணுறான். பாஸ்டர் என் கண்ணு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தெரியுதே, எனக்கு என்ன செய்யனே தெரியல, உங்களை பார்க்கணும் போல இருக்குது. நான் 1/2 மணி நேரத்தில் நான் தங்கியிருக்கிற ரூம் கதவை தட்டுறான். தட்டி கதவை திறந்தா
பாஸ்டர் நான் உங்கள் ரூமுக்கு வந்த உடனே எனக்கு எல்லா வெளிச்சமும் தெரியுது, என்ன நடந்ததுன்னே தெரியல, இது வரைக்கும் இப்படி என் கண்ணில் நான் பார்த்ததே இல்லை, நீங்கள் பாருங்க ஸ்பெக்ஸ் போட்டிருக்கீங்க அப்படின்றான் என்னை கர்த்தர். அந்த விதமாய் அந்த அருமையான வாலிப மகனுக்கு பார்வை இல்லாது இருந்தவனை கர்த்தர் பார்வை கொடுத்து அவனை ஆசீர்வதித்தான். ஏன்னா இந்த நாட்களில் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்யறதுக்கு என் ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிற சகலருக்கும் போதுமானவராய் இருக்கிறார். ஓகே, ஆக்சுவலாக 91லேருந்து ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆமாம், கர்த்தர் இவ்வளோ அற்புதம், இன்னும் நிறைய அற்புதங்கள் இன்னும் இருக்கு. ஆனால் வெளியே ஏன் உங்களுடைய இதெல்லாம் நீங்கள் அற்புதங்களாக வெளியே கொண்டு வரல? அதில் அதை நான் பிரபகண்டா பண்ண பிரியப்படலை. ஓகே ஓகே, அது ஒன்று தான். ஆனால் என்னிடத்துல வந்து அதிசயம் பெற்ற அற்புதம் பெற்றவங்க, அவங்களுடைய குடும்பம், அவர்களுடைய சொந்தங்கள் அத்தனை பேர் என்னோட இருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட 35 வருஷம் ஊழியங்கள்ல ஃபுல் டைமாகவே வேஞ்சலிஸ்டாக. ஆமாம், பேசின பிறகு உங்ககிட்ட டெஸ்டிமோனி கொடுத்த பிறகு அதனுடைய பதிலையும் நான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. ஆனால் எனக்கு அதுலேயும் ஒரு வருத்தம் இருக்குயா, அழறேன் அதுக்காக ஆண்டவர்கிட்ட. என்கிட்ட ஃபோன் பண்ணுற அத்தனை பேருமே ஏதோ அவங்களுடைய ஒரு கஷ்டத்தை சொல்லி ஜெபம் பண்ணுன்னு சொல்கிறாங்களே தவிர என்னிடத்துல நாங்கள் நல்லா இருக்கோம், ஆண்டவர் நல்லா வச்சுருக்கிறாரு, நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்களே, உங்கள் டெஸ்டிமோனியை கேட்டோம், அம்மாவே உங்களை இப்படிலாம் செய்திருக்காங்களே அப்படின்னு நம்ம ஆறுதல் படுத்துவாங்கன்னு பார்த்தா அத்தனை பேருமே நான் கஷ்டப்படுறேன், எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, என் பையன் சரியில்லை, என் கணவர் சரியில்லை, ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்களே தவிர ஒருத்தர் கூட ஆண்டவருக்குள்ள நான் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லலையே அப்படின்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்போ கிறிஸ்தவ சமுதாயம் இப்படித்தான் இருக்குமா? இந்த சமுதாயத்துக்கு விமோச்சனமே கிடையாதா? அவங்க ஆண்டவருக்குள்ள பலத்தோடு சுகத்தோடு இருக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ள டெய்லி இப்போ வந்துக்கிட்டே இருக்கு. அதுக்கு என்ன செய்யன்னு எனக்கு தெரியல. அது என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதனுடைய காரணத்தை பைபிள் ரிவ்யூ சேனலில் உங்களுடைய சாட்சிகளையும் ஊழிய அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள விரும்புனீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்க அப்படின்னா உங்களை ஜூம் ரெக்கார்டிங் எடுக்கிறதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ நீங்களும் எங்களை கான்டெக்ட் பண்ணலாம். உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8428196238. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புங்க. நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்கள் பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி விருத்தியும் தூண்டுங்கிறத சந்தேகம் கிடையாது.